விஷால் தலைவராக இருக்குள்ள நிர்வாகத்தில் இருந்த 8 கோடி ரூபாய் வைப்பு தொகை எடுத்துட்டாங்கன்னு எஸ்ஐசி குற்றச்சாட்டு சொன்னார். எஸ்ஐசி தலைமையில் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு கமிட்டி போட்டிருக்குது. எஸ்ஐசி தலைமையில் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். விஷால் நிர்வாகத்தில் 8 கோடி ரூபாய் வைப்பு நிதியை அவர் குற்றம் சாட்டிட்டு போனார். நான் அதுக்கப்புறம் 2 வருஷம் அரசாங்கத்திடம் இந்த சங்கம் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ஆடிட்டிங் டீமை அரசாங்கமே போட்டு அதை ஆடிட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன செலவுகள் முறைகேடு நடந்திருக்கா இல்லையாங்கிறத ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். அது என்னங்கிறது இப்போ நம்ம இதில் பேசியிருக்கோம். நடிகர் சங்கத்துடைய சம்பளத்தை எந்த அளவுக்கு முறை மறுசீரமைப்பு பண்ணணும் நடிகர் சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதில் அட்வான்ஸ் அவங்க நடிகர் சம்பளத்துடைய 10% தான் அட்வான்ஸ், மீதி ரெவன்யூ ஷேரில் தான் அவங்க பண்ணணும். எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ரெவன்யூ ஷேரில் தான் பண்ணணும். அப்படிதான் மற்ற மாநிலங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் எங்கேயும் நடக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதேமாதிரி திரைப்படத்தில் நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் வெப் சீரியலுக்கு போகிறது, மற்ற சேனல் ஓடிடி மாதிரி பிளாட்ஃபார்முக்கு போய் நடிக்கிறதுனால திரையரங்குக்கு மக்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சதுனால வெப் சீரியலுக்கு திரைப்படத்தில் நல்ல ஃபேமஸாகி நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் எந்த நடிகராக இருந்தாலும் வெப் சீரியலில் போய் கமிட் ஆனாங்கன்னா அவங்க திரை உலகம் திரைத்துறை ஒத்துழைப்பு கொடுக்கறதுல முடிவு பண்ணுவோம்.